வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்கள் சல்லு. இது உங்கள் வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சி. ஸோ எஸ், அப்படியே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நோய் வந்திருக்கு. அந்த நோய் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய நெக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஸ்டிஃப் ஆயிடுச்சுன்னா தூங்கும்போது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இழுத்துனே தூங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னால் நெக்கை மூவ் பண்ணிக்க முடியலை, ஒரு பக்கத்துக்கு மூவ் பண்ணிக்க முடியலை. ரைட் சைடு என்னால் திரும்ப முடியலை, ரைட் சைட் டில்ட் பண்ண முடியலை. இப்போ வரைக்கும் ஓகே, இப்போவாச்சும் ஓகே. மார்னிங்லாம் வந்து நான் லெஃப்ட் சைட்லேயே அப்படியே வச்சுட்டு இருந்தேன், எனக்கு ஸ்ட்ரைட் பண்ணிக்கவே முடியலை, அந்தளவுக்கு பெயினாக இருந்துச்சு. ஸோ எஸ், தூங்கும்போது நடக்கிற மிஸ்டேக்ஸ் அப்படின்றது நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அப்படி பேசும்போது சொல்கிற ஒரு விஷயம் தான், நைட்டு ஹெவியாக சாப்பிட்டோன்னா தூங்குறது கஷ்டமாக இருக்கும். அப்படி தூங்கும்போது நம்ம வந்து அங்கங்கே ஆடியாக செய்கிறது நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் சாப்பாடையும் தாண்டி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சூடு, ஊஷ்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீட்டு ஃபுல்லாக ஹீட் அதிகமாகி வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி வேர்வையாக இருக்கும்போது கரெக்டாக தூங்க முடியலை. அங்கே இங்கேன்னு சுற்றி எண்ட் ஆஃப் த டே கழுத்து உலுக்கிக்கிச்சு, சுளுக்கிக்கிச்சு. சரி, ஓகே, ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு சுளுக்கிக்கிச்சுன்னா தான் தெரியும், பட் சுளுக்கலை. இது ஒரு ஸ்டிஃப்பு. ஆக்சுவலாக அந்த 2 மசில்ஸ் வந்து ஒரே இடத்துல சுற்றி நின்றுக்கிட்டு இருக்குது. அதை வந்து பேலன்ஸ் பண்ணி மெதுவாக தான் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சியை பற்றி பேசிடலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இருக்க போகிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா இதையும் தாண்டி இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெய்லி லைஃப்பில் நம்ம கையிலேயே வச்சுக்கக்கூடிய சில பல ஒர்க் அவுட்ஸ். ஓகேவா, இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம், நமக்கு டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன். டம்பிள்ஸை பேக்கில் வச்சுக்கிட்டு சுற்ற முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முடியாது. ஆனால் அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு சுற்றலாம். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் சொல்ல போகிறோம். அதையும் தாண்டி நம்ம அடுத்ததாக ஃபேஷனில் பேச போகிறது. இது வந்து ஃபேஷன் ப்ராடக்ட் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெய்லி லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பேச போகிறோம். அதுக்கப்புறமா ஆட்டிடியூடில் நம்ம வந்து டேஞ்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பேச போகிறோம். அப்புறமா வந்து ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது நம்ம எடுத்துக்காட்டு பகுதியில் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பிச்சிடலாம். நிறைய விஷயம் பேசுகிறதுக்கு இருக்குது, பார்க்குறதுக்கு இருக்குது, கற்றுக்கிறதுக்கு இருக்குது, மாற்றுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மாற்றிக்கலாம், காத்துருங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் பேசுகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் நம்ம டெய்லி லைஃப் அப்படின்னு வரும்போது நிறைய ஒர்க் அவுட்ஸ் நம்ம ஜிம்முக்கு போயிட்டு தான் பண்ணணும், அப்படி இல்லைனா வீட்டில் இருந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் சில பல ஒர்க் அவுட்ஸ் வந்து நமக்கு இருந்த இடத்துல இருந்தே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆக்சுவலாக ஒன்று நான் இப்போ இன்றைக்கி பேச போகிற ப்ராடக்ட்ஸாக இருக்க போகிறது என்னென்னா, ஒன்று ஜாலைனுக்காக, இன்னொன்று ஃபோர் ஆர்ம்ஸுக்காக, இன்னொன்று உங்களோட ப்ரீதிங் எக்ஸசைஸ். ஓகேவா, உங்களோட ஸ்மெல் இருக்கு இல்லையா, வாயிலேருந்து வர ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லுக்காக. அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக பேச போகிறது நம்மளோட ஹேர் இருக்கு இல்லையா, ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாமோ அப்படிங்கிறது தான். முடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளை தான் சொல்ல போகிறோம். டெய்லி லைஃப்பில் உங்கள் பேக்லேயோ பாக்கெட்லேயோ கூட வச்சுக்கிட்டு சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறது செல்ஃப் கேர் பகுதியில் இருந்து தான். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பேச போகிற ப்ராடக்டாக இருக்கிறது, சின்ன வயசில் டீச்சர் இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலம் போகும்போது அம்மா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து டீச்சர் அடிக்கடி எனக்கு ஒன்று சொல்லுவாங்கங்க, என்னது ஆடு மாதிரி போட்டு சப்பிக்கிட்டே இருக்க அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பபிள் கம், அதாவது சுவிங் கம். ஓகேவா, சின்ன பசங்களுக்கு சுவிங்கம்னு தெரியும், பெருசாகும் போது தெரிஞ்சிடும் அதுக்கு பேர் பபிள் கம் தான், சுவிங்கம் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து சுவிங்கம் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்மளோட வாயில் வச்சு சூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சூ பண்ணுறது அப்படிங்கிறது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், வாயை அசைச்சிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் சிவிங்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு காலகட்டம் போகும்போது அதுக்கு பபிள் கம் அப்படின்னு பேர் மாறிச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சுவிங்கம் பண்ணி அதுக்கப்புறமா பபிள்ஸ் விடலாம். ஓகேவா, பெருசாக பபிள்ஸ் விடலாம், அந்த ஒரு காரணத்தினால பபிள் கம்னு பேர் வந்துச்சு. இதுதான் ஆக்சுவலாக இந்த பேரோட காரணம். நிறைய பேருக்கு சுவிங்கம்னா என்னென்னே தெரியாது, சுவிங்னா என்னென்னு தெரியாது. ஒரு காலகட்டம் போகும்போது தான், ஓ, சுவிங்னு சொல்கிறது வந்து சூ பண்ணுறதுக்காக தான் அப்படின்ட்டு, நீ எதிர்பார்க்குறது கிடையாது. ஓகேவா, அதுக்காக தான் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சிவிங்கம் எதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட ஜோலைன் பகுதிக்காக. ஜோலைனோட மேக்ஸிமம் ஒர்க் அவுட்டாக இருக்கிறதே
நல்லா மூவ் பண்ணுறது தான். ஓகேவா, அதுக்கு ஒரு மூவ்மெண்ட் வச்சுக்கிறது தான். ஆக்சுவலாக மசில்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். மசில்ஸுக்கு வந்து இருக்கிற டென்சிட்டியை விட அதிகமான டென்சிட்டியை நம்ம ஃபர்ஸ்ட்டு கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது மசில் வந்து அந்த ஒரு இடத்துல ஹர்ட் ஆக ஆரம்பிக்குது இல்லையா? அப்படி ஹர்ட் ஆகும்போது அடுத்த நாள் அந்த ஒரு மசிலுக்கு நம்ம ப்ரோட்டீன் அப்படி இல்லைன்னா தேவையான சாப்பாடை கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அந்த மசில்ஸ் வந்து அடுத்த நாள் இன்னொருத்தன் வந்து அதிகமாக டென்சிட்டி கொடுத்தாலும் தாக்குற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மசில்ஸுக்கு போயிட்டு ப்ரோட்டீன் சேர்ந்து மசில்ஸ் இப்போ ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக அதுதான் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜாலைன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது சூயிங் கம்மில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன அதிகமாக சாப்பிட்ற போகிறீங்க? சோறு சாப்பிடுவீங்க, அப்புறம் வந்து நைட்டு வேறு ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி சாப்பாடு தான் சாப்பிட போகிறீங்க. அதாவது 3 times a day அப்படிங்கிற மாதிரி தான் சாப்பிட போகிறீங்க. இடையில ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, அவ்வளோதானே. ஸோ இதுக்கு தான் உங்களோட மசில்ஸ் பழகிருக்கும், உங்களோட ஜாலைன் பழகிருக்கும். ஆனால் சிவிங்கம் அப்படின்னு வரும்போது ஒரு வேளை 2 வேளை 3 வேளை கிடையாது, 3 நாள் வேணாலுமே சப்பிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி சப்பிக்கிட்டே இருக்கும்போது என்ன இவன் நிறுத்தாமல் சப்பிக்கிட்டே இருக்கான், இப்படி சப்பும்போது இப்படி சூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் இந்த ஸ்ட்ராங்கோட இந்த ஸ்ட்ரென்த்தோடு இருந்தால் பத்தாது, இதை விட நம்ம பலமாகணுமே அப்படின்ட்டு நம்மளோட ஜாலைன் வந்து அடுத்த நாளே பலமாக ஆரம்பிக்கும். ஓகேவா, அதோட பலத்தை வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதோட ப்ரோட்டீன் தேவையான அளவு கொடுத்து மசில்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா அதிகமாக பலம் வேணும்னா அதிகமாக மசில்ஸ் இருக்கணும். ஓகேவா, மசில்ஸ் வந்து தாக்கப்படுதுன்னா அதிகமாக மசில்ஸ் இருக்கணும். அப்படி மசில்ஸ் க்ரோ ஆகணும்னா நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீனை வச்சு அது திரும்ப க்ரோ பண்ணிக்கும். நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, சூயிங்கம் சாப்பிட்டா கண்டிப்பாக ஜோலைன் வந்து செம்மையாக மசில் க்ரோ ஆகி அழகாக இருக்கும்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. சூயிங்கம் அதிகமாக சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டீனும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகேவா, அப்புறமா வந்து நீங்கள் என்ன தான் உங்களோட ஜாலைன் மசில்ஸை வந்து ரொம்ப க்ரோ அப்பாக வச்சுக்கிட்டாலும் உங்களோட பாடிக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கலன்னா கண்டிப்பாக அது வந்து பெருசாக ஆக்வர்டாக தான் தெரியும், கரெக்டாக தெரியாது. காரணம் உங்களோட பாடியில் அதிகமான அளவில் ஃபேட் இருக்குது. ஜாலைன் அழகாக இருந்தாலுமே வெளியே ரிவீலிங்காக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ சூயிங்கம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதையும் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஜாலைனுக்கு தேவையான ஒர்க் அவுட் பண்ணணும்னா சூயிங்கம் சாப்பிட்டாலே போதும். அடுத்ததாக இருக்கிறது நம்ம என்ன எக்யூப்மெண்ட் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக்யூப்மெண்ட். ஆக்சுவலாக எனக்குமே ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிடிச்ச எக்யூப்மெண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் பால்னு ஒருத்தன் இருக்கான். சரியா, அந்த ஸ்ட்ரெஸ் பால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு பாலை ஆக்சுவலாக வந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது அமுக்கிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே கூட அது அப்படியே அந்த பாலுக்கு அப்சர்வ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்மளோட பிரெயின் எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். ஓகேவா, இப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரெயின் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிலேருந்து அவுட் ஆகி இன்னொரு விஷயத்தை யோசிக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் ஸ்ட்ரெஸ் பால் அப்படிங்கிற ஒருத்தனை கையில் கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அமுக்கிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு விஷயம் அப்படியே மங்கி போயிடும். ஏன்னா உங்களோட பிரெயின் வந்து அந்த ஒரு பாலுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு காலத்துக்கு மேலே, ஒரு டைம் பீரியடுக்கு மேலே அந்த பாலுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இதை ஒரு ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் பாலையா கிடையாது. ஸோ ஸ்ட்ரெஸ் பால் மாதிரியே இன்னொருத்தன் இருக்கிறான் கையில் வச்சு அமுக்கிக்கிட்டே இருக்கிறது. யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரிப்பு. இவன் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட், சில இடங்கள் ஓவர் ரேட்டட், அண்டர் ரேட்டடான ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கிறான். ஆக்சுவலாக இவனை எதுக்காக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபோர் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட எல்போவுக்கு கீழே உங்களோட ரிஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற இந்த மசில் தான் ஃபோர் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு கிரிப்பை வச்சு ஃபோர் ஆர்ம் வச்சு ப்ளே பண்ணி நரம்பை வெளியே எடுக்கணும்னு ஆசை. கெட்ட பழக்கம். ஆக்சுவலாக நரம்பு வெளியே தெரியுதுன்னா அது நோய். ஓகேவா, அது வந்து உங்களை வீக்காக வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. மசில்ஸை பெருசாக்கிக்கிறது ஓகே. சரியா, ஸோ இந்த ஒரு கிரிப் ஸ்ட்ரென்த்தை வந்து நமக்கு பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். இந்த ஒரு கிரிப்பை வந்து பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். ஏன்னா அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணும் உங்களோட பிரெயின் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. செகண்ட் விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஃபோர் ஆர்ம்ஸ் மசில் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் கிரிப் ஸ்ட்ரென்த்தில் புஷ் பண்ணும்போது எது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபோர் ஆர்ம்ஸ். ஸோ ஃபோர் ஆர்ம்ஸ் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும்போது அதுக்கு அதிகமான அளவில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு அதோட மசில்ஸை க்ரோ பண்ண ஆரம்பிக்கும் ஃபோர் ஆர்ம்ஸ் அப்படிங்கிற பகுதி. ஓகேவா, 2 கையிலையும் மாற்றி பண்ணலாம். இது ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து மசில்ஸும் க்ரோ ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஆக்சுவலான சயின்ஸும் இதுதான் அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். ஓகேவா, அடுத்ததாக இருக்கிறது மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை வந்து இலங்கையர்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம டூத் பேஸ்ட் வச்சுருக்கோம், ப்ரஷ் வச்சுருக்கோம், காலையில் பல்லு விளக்கணும்னா ஓகே. ஆனால் ஸ்மெல் அப்படிங்கிற விஷயம் வந்து
எப்போ எந்த இடத்துல வேணாலுமே அவுட் ஆகலாம். மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து 2 விதத்தில் கிடைக்கும். ஒன்று தான் நம்ம வந்து வாயில் போட்டு கொப்புளிச்சு துப்புற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஆக்சுவலாக வந்து அது யூஸ் பண்ணுறது காலையில் நிறைய பேருக்கு பல்லு விளக்குறதுக்கே சோம்பேறித்தனமாக இருந்தால் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில பல டொஃபி மாதிரியான சில பல கேண்டி மாதிரியான மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் இருக்கும். அந்த மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட மவுத், அதாவது உங்களோட வாயிலிருந்து வர்ற அந்த ஒரு துர்நாற்றம் கம்மியாக இருக்கும். அந்த ஒரு மவுத் ஃப்ரெஷ்னரோட அந்த ஒரு ஸ்மெல் தான் வரும். ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். ஓகேவா, முன்னாடி இருந்து பேசுகிறவருக்காக இருக்கலாம், உங்களுக்கே ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களோட வாயிலிருந்து வர்ற ஸ்மெல்லை சுவாசிக்கும் போது கஷ்டமாக இருக்கும், கடுப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். அப்போது முன்னாடி இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கும், அதுதான் ஆக்சுவலான பிரச்சனை. சரியா? ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன சீப்பு. இதுலேயுமே கூட ஒரு ப்ரஷ் ஷீப் இருக்குங்க. நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்களோன்னு தெரில, 20 ரூபா 40 ரூபா தான் அந்த ப்ரஷ்ஷு. சரியா? உங்களோட ஒரு விரலில் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் அதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இதில் இருந்து கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஹெல்மெட் போட்டுறவராக இருக்கலாம், பஸ்ஸில் போகிறவராக இருக்கலாம், ஏதோ ஒரு வெஹிக்கிளில் போனாலுமே கூட உங்களோட முடி கலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த ஒரு இடத்துல நீங்கள் எப்படியுமே தலையை வாரி தான் ஆகணும். கையில் சீப்பை வச்சுக்கிட்டு சுற்ற முடியாது, பேக்கில் சீப்பை வச்சுக்கிட்டு சுற்ற முடியாது. ஆனால் இந்த ஒரு சீப்பை பாக்கெட்லேயே வச்சுட்டு சுற்றலாம். பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு சுற்றுறது மட்டும் பத்தாமல், இது கையில் இருக்குன்னே தெரியாமல் உங்களோட கையில் போட்டுக்கிட்டு அழகாக வாரிடலாம். ஓகேவா? உங்களோட கையில் தான் இருக்கும் அந்த சீப்பு, ஆனால் வந்து உங்களுக்கே தெரியாது, கையில் போட்டாச்சு வாரியாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி இருக்கிறவருக்கும் தெரியாது. நீங்கள் கையால் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே உங்கள் முடியை வாரிக்குவீங்க, ஆனால் அழகாக உங்களோட முடியும் செட் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நாளார்ந்த வாழ்க்கையில் நம்ம கையில் ஒரு சீப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் உங்களோட முடியோட டென்சிட்டி அதிகமாகும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஸ்கேல்ப் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஸ்கேல்ப்பை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ மசாஜ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒரு மூவ்மெண்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் பிளட் ஃப்ளோ அதிகமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி சொல்கிறதுக்கான காரணமும் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் கையிலேயே ஒரு சீப்பு இருந்துச்சா இருந்தால் அதுக்கப்புறமா நீங்கள் வாரி அப்பப்போ கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட ஸ்கேல்ப்பில் ஒரு மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கேல்ப்பில் மூவ்மெண்ட் இருக்கும்போது பிளட் ஃப்ளோ அதிகமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது உங்களோட ஹேரோட ஹெல்தியான விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஹெல்தியான ஒரு ஸ்கேல்ப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் சரி, ஓகே, சீப்பு கையில் இருக்குன்றதுக்காக 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வாரிக்கிட்டே இருந்தீங்களா இருந்தால் முடி கொட்ட ஆரம்பிக்கும். அதையும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி 4 ப்ராடக்ட் பேசியிருக்கோம். நம்மளோட நிகழ்ச்சியில் 4 தான் ஆக்சுவலாக முக்கியமான நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ 4 ப்ராடக்ட் பேசியிருக்கோம். இந்த 4 ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. ஹெல்த் அப்படிங்கிறத தாண்டி ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதையும் தாண்டி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான கருவியாக இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. ஆனால் போர்ட்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 4 பொருட்கள் சரியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பேசியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவிங்கம். இரண்டாவதாக நம்ம பேசியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரிப் ஸ்ட்ரென்த்து. மூணாவதாக நம்ம பேசியிருந்தது மவுத் ஃப்ரெஷ்னர். நாலாவதாக நம்ம பேசியிருந்தது ஒரு சின்ன சீப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இன்னைக்கான ஃபேஷன் பகுதிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ சாதாரணமாக நம்ம உடுத்துகிற துணிமணியில் சில பல விஷயங்கள் வந்து நமக்கு ஃபேஷனாக தான் தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அது ஃபேஷன் கிடையாது. உங்களோட டெய்லி லைஃப்பில் மோஸ்ட் யூஸபிள் திங்ஸ். ஓகேவா? எங்கள் அம்மா வந்து அடிக்கடி திட்டுவாங்க, எதுக்கு சன்கிளாஸ் போட்டுக்கிட்டே போகிறேன், எதுக்கு சும்மா பாஷ் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் கிடையாது. சன்கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். நிறைய பேர் வந்து தப்பான சன்கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரியான இடத்துக்கு சரியான பொருட்களை யூஸ் பண்ணணும். இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் சில பல பொருட்கள் வந்து ஃபேஷனாக பார்க்க தெரிஞ்சாலுமே கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சில பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருக்கிறது ஒரு பென். யார் ப்ரோ, ஒரு பொண்ணா? இல்லை, பென். ஓகே, ஸோ பென் வந்து ஆக்சுவலாக மோஸ்ட்லி நாங்கள் நிறைய சாராக இருக்கணும், டீச்சர்ஸாக இருக்கணும், அவங்களோட பாக்கெட்டில் வச்சுருந்துருப்பாங்க. சரியா? அது ஒரு மாதிரி ஸ்டைலாகவும் இருக்கும். சரியா? அந்த ஒரு காஸ்டியூமுக்கு அந்த ஒரு பென் இருக்கிறது ஒரு ஸ்டைலாக இருக்கும். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆளுங்க கூட அவங்களோட கோட்டில், அவங்களோட பிளேசரில் கூட ஒரு பெண்ணை சொருகிட்டு தான் போவாங்க. அது பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும். உங்களோட கிளாஸை வந்து இன்னும் அதிகமாக காட்டணும், உங்களோட இருக்கிற அந்த ஒரு வளத்தை இன்னும் அதிகமாக காட்டணும்னா நீங்கள் ஒரு பாஷான பென் வச்சுக்கிட்டீங்கனாலே சரி. அந்த பெண்ணை பார்த்ததுமே இந்த மனுஷனுக்கு நிறையா காசு இருக்குது, இந்த மனுஷன் ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆள், இந்த மெச்சூர்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துடலாம். ஓகேவா? அது ஒரு முக்கியமான விஷயம் when it's come to ஃபேஷன். ஆனால் ஃபேஷனையும் தாண்டி பெண் எதுக்காக உதவுது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே பெண்ணுக்கான தேவை இருக்குது. பெண்
ஓகே, பெண்ணுக்கான தேவை இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஒரு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிக்னேச்சர் வைக்கிறதா இருக்கலாம், ஃபோன் நம்பர் எழுதிக்கிறதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய இடத்துலையா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு பெண் ஓகேவா, ஆக்சுவலாக ஃபேஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்புறமா இருக்கிறது கர்ச்சீஃப். ஸோ எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்கு கர்ச்சீஃப்னால் ஒன்று கையில் கட்டுறதுக்காக இருக்கும், இல்லைன்னா நெத்தியில் கட்டுறதுக்காக இருக்கட்டும். கையில் கட்டுறதுன்னா போக்கிரி தளபதி, நெத்தியில் கட்டுறதுன்னா மன்மதன் சிம்பு. ஸோ இந்த மாதிரியே பழகிட்டீங்க. அதையும் தாண்டி கர்ச்சீஃப் சில பேர் கழுத்துலையும் போட்டு வந்துருப்பீங்க, கழுத்தில் கட்டிக்கிட்டு சுற்றுவீங்க. எம்ஜிஆர் காலத்துலலாம் அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஃபேஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக கர்ச்சீஃப் எதுக்காக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ கர்ச்சீஃப் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேர்வையை துவட்டலாம், அப்புறமா வந்து மூக்கு சிந்துதுன்னா அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு முக்கியமான விஷயம் தான் கர்ச்சீஃப். ஸோ ஃபேஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கர்ச்சீஃப் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு தேவையே இல்லாமல் ஃபேஷனாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஃபேஷனுக்காக தான் இது யூஸ் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஃபேஷனையும் தாண்டி இதில் சில பல தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை சரியாக பூர்த்தி அடைகிற மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். அப்புறமா இருக்கிறது வாலெட். ஆக்சுவலாக வந்து பர்ஸ், சரியா? ஸோ வாலெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் ஃபேஷனாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் சம்மந்தமே இல்லாத வாலெட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, சரியா? ஆனால் வாலெட் அப்படிங்கிறது சில பல நிறைய விஷயங்களை உங்களோட பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு பொருள். காசு மட்டும்தான் வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது. காசு அப்படிங்கிறது வந்து வாலெட் இல்லைன்னா கூட ஒரு பேப்பரில் சொக்கி கூட வச்சுக்கலாம், ஓகேவா? அப்படியும் இல்லைன்னா சும்மா பாக்கெட்லேயே கூட வச்சுக்கலாம். காசு எங்கே வேணால் வச்சுக்கலாம், சரியா? ஸோ காசையும் தாண்டி சில பல விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு கார்ட்ஸ், ஓகேவா, ஆக்சுவலாக இந்த விசிட்டிங் கார்ட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியலை, ஓகேவா? நிறைய பேருக்கு நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கு கூட கரெக்டாக நேரம் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு விசிட்டிங் கார்டில் அதிகமான வேல்யூ இருக்குது. நிறைய கண்டெக்ட்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதிகமான வேல்யூ இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னு சொல்ல வர்றீங்க? நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஸில் இதை வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அதை வச்சுக்கிட்டு இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சரியா? அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்ஸ் வாங்கி தான் ஆகணும். நீங்கள் கார்டை வச்சுருந்தீங்கன்னா அந்த கார்டு ரெண்டாக மடிகிற அளவுக்கு அந்த பர்ஸ் குட்டையாக இருக்கக்கூடாது, ஓகே? பர்ஸ் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கணும். ஒரு பக்கம் கார்ட்ஸ் நிறையா வச்சுக்கக்கூடிய மாதிரி ஒரு பர்ஸாக தான் இருக்கணும், ஓகே? அப்புறமா உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஐடி கார்டு, லைசன்ஸு இது எல்லாத்தையும் வச்சுக்கிற மாதிரி இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட வாலெட்டில் இன்னொரு சேஃப்டி பாக்கெட் இருக்கணும், ஓகேவா? வாலெட்டில் பின்னாடி ஒரு ஜிப்போட ஒரு சேஃப்டி பாக்கெட் இருந்தே ஆகணும். ஏன்னா பில்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் தவறு செய்கிறீங்க. அந்த பில்ஸை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை. அப்போ தான் உங்களுக்கு ஒரு 10 மாதம் கழித்து உங்களோட ஃபோனோ உங்களோட பைக்கோ ஏதோ ஆயிடுச்சுன்னா அடுத்ததாக நீங்கள் அந்த பில்லை காட்டினா வாரண்ட்டி எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு சேஃப்டியான பாக்கெட் இருந்துச்சுன்னா தான் பெட்டராக இருக்கும். இல்லைனா நீங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே இது நமக்கு தேவையில்லை தானே அப்படின்ட்டு வீசி விட்டுருவீங்க. ஆனால் சேஃப்டி பாக்கெட்டில் இருக்குன்னா இதை நீங்கள் சீண்டவே மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பர்ஸ் அப்படிங்கிறத கம்ஃபர்டபுளாக ஃபேஷனாக மட்டும் யூஸ் பண்ணாமல் ஆக்சுவலாக அதுக்கான தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா இருக்கிறது ப்ளூ லைட் கிளாஸஸ். நிறைய பேருக்கு நான் இந்த ப்ளூ லைட் கிளாஸஸ் பற்றி பேசியிருக்கேன். அதனால் நான் குட்டியாக பேசிடுறேன். ஆக்சுவலாக ப்ளூ லைட் கிளாஸஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோன், பிசி மாதிரியான பொருட்கள்லேருந்து வர ரேடியேஷன்ஸ் கண்ணை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ப்ளூ லைட் கிளாஸஸ் ஒன்றும் சன்கிளாஸ் மாதிரி ரொம்ப விலை மதிப்பும் கிடையாது. அதுக்குன்ட்டு சும்மா ரோட்டில் விற்கிற இது மாதிரி சின்ன பொருளும் கிடையாது, சீப்பாகவும் இருக்காது. ஒரு 1000 ரூபா 1500 தான் வரும், ஒரு சாதாரண பிராண்டு, ஓகேவா? ஸோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். உங்களோட பாக்கெட்லேயே வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஃபேஷனாகவும் இருக்கும் ஆக்சுவலாக, சரியா? இப்போ நிறைய பேர் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸஸை வந்து ஃபேஷனாக யூஸ் பண்ணுறது அதிகம். ஃபேஷனாகவும் இருக்கும், ஆனால் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களோட உடம்புக்கும் சரி உங்களோட கண்ணுக்கும் சரி ரொம்பவுமே பாதுகாப்பான ஒரு விஷயமா இந்த ஒரு ப்ளூ லைட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில பல பொருட்கள் வந்து என்னதான் நம்ம ஃபேஷன் அப்படின்னு நினச்சாலும் அதையும் தாண்டி ஒரு இடத்துல ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக யோசித்து நடந்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க போகலாம் ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே. ஓகே சோல்ஜர்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி ஆட்டிடியூட் பகுதியில் பேச போகிறது வாழ்க்கையில் ரொம்பவுமே பிரபலமான ஒரு ஆபத்து, ஓகேவா? ஆபத்து 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான். ஸோ டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கார் வந்து இடிச்சு சாகிறதா? நோ. ஒரு இடி வந்து இடித்து சாகிறதா? நோ. இல்லாட்டி தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு ஜெர்ம்ஸை குடித்து நம்ம சாகிறதா அப்படிங்கிறதா? நோ. ஆக்சுவலாக உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் வாழணுன்னா, நீங்கள் உங்களோட வாழ்க்கையை இன்னும் பெட்டராக கொண்டு போகணுன்னா இந்த ஒரு குவாலிட்டி இல்லைன்னா என்ன ப்ரோ அப்படிப்பட்ட குவாலிட்டி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கேட்குறது, ஆஸ்கிங், ஓகேவா? எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்க தயங்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறதுக்காக தான் நான் டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருந்தேன். ஸோ கேட்க தயங்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுக்கான காரணம்,
காலையில் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அம்மா கிட்ட சாப்பாடு கேட்கலன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்க பக்கத்துலேயே வந்து கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நிறையா பசங்க இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும், எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ரூடாக போயிட்டு அம்மா எனக்கு சோறு கூட போட முடியாதாம்மா அப்படின்னு கேட்குறது கிடையாது. அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்கலாம். பசிக்குது அப்படிங்கிறது வந்து உங்களோட நீட். ஓகேவா? அந்த நீடை கேட்குறது. ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, படிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு நீட் இருக்கும். சரியா? அந்த நீட் வந்து நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும். ஓகேவா? ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரா சாஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா சாஸ் வேணும்னு கேளுங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறமா இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா சாஸ் கூட்ட கெட்டுக்கல தெரியுமா அப்படின்ட்டு அவங்கள கதை சொல்லாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கஸ்டமர்ஸ் வந்து வரதான் போகிறாங்க. அப்படி வர்ற எல்லாருக்குமே வந்து போயிட்டு பக்கத்தில் இருந்து உங்களுக்கு இது வேணுமா சார், உங்களுக்கு இது வேணுமா சார் அப்படின்னே கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. ஓகேவா? அது உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் தான் கேட்கணும். ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சரியா? அதுக்கப்புறமா ஒர்க் பேஸ் அப்படின்னு வரும்போது ஒர்க்கில் எந்த ஒரு விஷயமுமே கேட்டால் தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதை கேட்டால் தான் கிடைக்கும். கேட்டதுக்கப்புறமா அப்புறம் பிரச்சனை கூட வரலாம். ஆனால் பிரச்சனையை தாண்டினதுக்கப்புறமா தான், அதான் என்னது, சோதனையை தாண்டினதுக்கப்புறமா தான் சாதனை. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு உங்களோட தேவையை, அதாவது நீங்கள் கேட்ட விஷயத்தை எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். இதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா நீங்கள் கடவுள்கிட்டையும் யூனிவர்ஸ்கிட்டையும் கேட்டு தான் ஆகணும். கேட்டுக்கிட்டே இருங்க, நம்பி கேளுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். ஸோ உங்களோட ஒர்க்லேயா இருக்கட்டும், உங்களோட ஸ்கூல்லையா இருக்கட்டும், கேட்டதும் ஒரு விஷயம் கிடைக்காது. சோதனையை தாண்டினா தான் சாதனை அப்படிங்கிறது தானே உண்மை. ஸோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையாக இருக்கட்டும், வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரணமாக கிடைச்சிடாது. நீங்கள் கேட்டதுக்கு அப்புறமா பல அடி விழும், போட்டு தாக்கும். ஒரு இடத்துல போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துலையும் தள்ளி விட்டுட்டு திரும்ப வாழணும். வந்ததுக்கப்புறமா தான் இந்த ஓகே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்கணும். கேட்காமலே இருந்தீங்கன்னா கிடைக்காது. அதுதான் உங்களோட வாழ்க்கையோட பெரிய ஆபத்து அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க போகலாம் எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு பகுதியில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்டர், டிரெக்டர், லிரிக்ஸ் ரைட்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஃபர்ஸ்ட் காமெடியனாக இருந்தார். ஓகேவா? ஸோ ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு வரும்போது அவரோட வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்க வேண்டிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட வாழ்க்கையில் அவரோட வெட்டிங் லைஃப், மேரேஜ் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு காலகட்டம் இருந்தது, 20 வயசு ஆயிடுச்சுன்னா சரி, 18 வயசு ஆயிடுச்சுன்னா சரி, இந்த வயசு காலகட்டங்களில் கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேவா? அம்மா அப்பாவே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படியும் இல்லைனாலும் 20 வயசு தாண்டிடுச்சுனாலே நமக்கு கல்யாணம் பண்ண வயசு சரி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிறைய பேர் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னமுமே நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தான் பயமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. ஆனால் ஆர்ஜே பாலாஜி அவர்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் காலேஜ் படிக்கும்போது, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அவருக்கு ஆர்ஜேவா, ஓகேவா, அவர் ஆர்ஜேவா தான் இருந்தார். ஆர்ஜேவா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது அவரோட லவ்வரோட வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவரை அந்த ஒரு லவ்வரை வந்து கூட்டு ஓடிடுறாரு. சரியா? கூட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஒரு கில்ட்டில் திரும்ப வந்து இவரோட வீட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியுது இவர் ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவரோட அப்பா ஓடி போயிட்டார். இருந்த ஒரே ஒரு பையன், குடும்பத்தில் வந்து ஒரு பையன் 3 பொண்ணு அப்படின்னு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜி ஓடி போனதும் அவரோட அப்பாவுமே கூட ஒரு ட்ராமட்டிக்கான மெமரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் அவருமே ஓடி போயிட்டார். இதுக்கு மேலே நான் எப்படி பொண்ணுங்களை பார்க்குறது, பையன் தானே பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஓடிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நபருக்கு ஆர்ஜேவாக இருக்கும்போது அவரோட சேலரியாக இருந்தது இந்திய காசு மதிப்புக்கு 9500 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சரியா? 9500. ஸோ 9500ங்கிறது இங்கே ஒரு 30,000 மாதிரி, 30,000 ரூபா மாதிரி. சரியா? அந்த ஒரு 30,000 ரூபாவை வச்சுக்கிட்டு அவரோட அம்மாவை பார்க்கணும், அவரோட ஒய்ஃபை பார்க்கணும், அந்த 3 பொண்ணுங்களோட வாழ்க்கையையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் விழுறாரு. இப்போ தான் அவரோட வாழ்க்கையோட அடுத்த தருணம் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அப்படி இருக்கும்போது ஆர்ஜேவாக வர்றாரு. ஆர்ஜேவாக இருந்துக்கிட்டு ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போகிறாரு. விஜே ஆகுறாரு. விஜேயையும் தாண்டி ஸ்கோர் பண்ணிக்கிட்டு போகிறாரு. கமெண்டேட்டர் ஆகுறாரு. அதுக்கப்புறமா அதோட கண்டெக்ட்லாம் வச்சுக்கிட்டு ஒரு காமெடியன் ஆகுறாரு. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டைரக்ஷனில் ஆர்வம் வருது. டைரக்ஷனும் பண்ணுறாரு. டைரக்ஷன் பண்ணதுக்கப்புறமா ஒரு காலகட்டம் போய் அவரே ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்ட் பண்ணி அந்த ஒரு படமுமே கூட சூப்பர் ஹிட் ஆகுது. இப்போ எல்லாருக்குமே பேர் தெரிஞ்ச ஒரு பிரபலமாக மாறி இருக்கிறது ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிற ஒரு முகம். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு நாள் தெரியாமல் எடுத்த ஒரு கெட்ட தீர்வு தான். ஆனால்
அவர்கிட்ட போயிட்டு ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருந்திருப்பாங்க, நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறீங்களா? அப்போது 20 வயசு 22 வயசில் கல்யாணம் பண்ணுறது ஓகே தானா அப்படின்னு கேட்டுக்கிறீங்கன்னா, இல்லை, நான் ஏதோ ஒரு விதத்தில் முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதனால் என்ன மாதிரியே என்னோடய குடும்பமும் கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய காரணம் இருக்குது. அதை இன்னொருத்தர் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும். ஸோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த மூமெண்ட்டில் நீங்கள் மாற்றிக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில பேரோட வாழ்க்கையில் சில தப்புகள் நடக்கும். உங்களுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், தப்பு நடந்தே ஆகும். அந்த தப்பு தான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தாண்டி பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல உங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். ஆனால் அந்த 5 வருஷம் 10 வருஷம் அந்த தப்பையும் தாண்டி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பீங்க. அவர் ஆர்ஜேவை அப்ளை பண்ணி அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. அந்த விஷயத்தை விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்பை யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் அதே தப்பு பண்ணுற கேப்பில் ஒரு நல்லதும் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த நல்லதை யோசித்து அதுக்கு கரெக்டாக எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த ஒரு முயற்சி ஒரு நாள் கொண்டு போயிட்டு ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு நிப்பாட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், சூப்பரான சில பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு வந்திருந்தோம். ஸோ டெய்லி லைஃப்பில் சில பல ப்ராடக்ட்ஸ் உங்களோட செல்ஃப் கேருக்கு தேவைப்படுது, சில பல ப்ராடக்ட்ஸ் ஃபேஷனையும் தாண்டி உங்களோட டெய்லி லைஃப்பில் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம். ஸோ கேளுங்க, கேட்டால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்படி நீங்கள் கேட்டு கிடைக்கலன்னா திரும்ப கேளுங்க. தட்டினால்தான் திறக்கும், கேட்டால்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு நான் இப்போ கிளம்புறேன். இன்னொரு நாள் வருவேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க. டாடா.